என்ன சோட்டோ, என்னைய வெயிட் பண்ண சொல்லிட்டு காலையிலே பேப்பரும் கையுமா என்னத்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க காலங்காத்தாலேயே? இன்னைக்கு ஃபுல்லாக இதை வச்சே பொழுத ஓட்டிடுவியா? இதுதான் இன்னைக்கு கிராஃப்டா இல்லை ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? இருப்பாப்பா, ஸ்கேலை வச்சு கட் பண்ணு. ஏன் சிசரை வச்சு கட் பண்ணுற? இரு, நான் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து தரேன். அம்மா சரிம்மா, ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கம்மா, ஸ்கேலில் கட் பண்ணி பார்க்குறேன். அம்மா ஒன்றும் இல்லை, நான் ஒரு கிராஃப்ட்டு நேற்று சாயந்தரம் செஞ்சு பார்த்தேன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஒரே ஆனந்தமாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணுமா. நான் ஜாயையும் ஹர்ஷாவையும் வர சொல்லியிருக்கேம்மா. அவங்களும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்ப்பாங்கல்ல. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த A4 பேப்பர் வச்சு தான் இன்றைக்கி நான் சோட்டோ, இந்த கிளேயை வச்சு எதுவும் நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணலையா? நீ இதை வச்சு பண்ணுறேன்னு நினச்சி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த கிளே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நீ அன்னைக்கு காமிச்சல, அந்த மாதிரி தான் சாஃப்டாக தான் இருக்குது. அன்னைக்கு இந்த கலரும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலையா? நீ நிறைய A4 ஷீட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க. இங்கே பாரு, இதை நான் ஓப்பன் பண்ணவா? இந்த கிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோட்டோ. இப்போ நீ பண்ணுற கிராஃப்டில் இந்த கிளே வச்சு ஏதாவது ஒட்டிக்கிட்டி பார்ப்போமா? இன்னும் இத்தனை கலரில் வச்சுருக்க, க்ரீனு, பிங்க்கு, நடுவில் வேற ஒரு கலர் இருக்குது, பீச் கலர் மாதிரி, எல்லோ கலர் வேற. என்னப்பா பண்ண போகிற? ஏதோ தெரியலை. சரி, நீ பண்ணுறத பார்த்து அதே மாதிரி நானும் வீட்டில் போய் பண்ணிடுறேன். இந்த கிளே இப்போ உனக்கு யூஸ் ஆகாதா? அந்த பக்கம் ஓரமாக வச்சிடவா? சரி, நீ அந்த பேப்பர் வச்சு எதனா கிராஃப்ட் பண்ணு, அதை பார்த்து நான் வீட்டில் போய் செய்கிறேன். இது பாரு, ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கு. இந்த கிளே நல்ல கிளேவான்னு பார்த்து சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். காலையிலே ஆரம்பிச்சிட்டாடா இவ. என்னப்பா இது பேப்பரா, கிராஃப்டா? நானும் சொல்லியிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. இல்லை சோட்டோ, இது என்னன்னு சொல்லியிருந்தானா அதுக்கேற்ற மாதிரி நானும் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பேன்ல, அதான் கேட்டேன். கூட வேகமாக கூப்பிட்டானா ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் ரெடியாக இருக்குது போல இருக்குன்னு நினச்சி வந்தேன். சரி ஓகே, இந்த பக்கம் உட்காந்து நான் பார்க்க. பாருங்க, இந்த பிங்க் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம ஒரு பூவோட இதழ்கள் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த பேப்பரை நான் ரெடி பண்ணுறேன். ஹர்ஷா இங்கே வாயேன், நான் எப்படி பண்ணுறனோ அதை பார்த்து நீ இருக்கிற இந்த பிங்க் கலர்லலாம் வச்சு அதை மடித்து செஞ்சு கூட. என்ன சோட்டோ, இப்போ நம்ம ஃப்ளார் தான் செய்ய போகிறோமா? இதுக்கா நீ இவ்வளோ பில்டப் பண்ண? அதுக்கு எதுக்குடி இவ்வளோ பேப்பரை கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்க? சரி, நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரியா? இப்படி தான் பண்ணணுமா? இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே. ஹர்ஷா, அப்படி இல்லடி, இங்கே பார், இந்த மாதிரி தான் மடிக்கணும். நான் இதை ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். அந்த அக்கா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் அதை மடித்து ஒரு ரோஸ் செஞ்சாங்க. ரோஸா லோட்டஸான்னு தெரியல, எனக்கு ஏதோ வர்றதை செய்கிறேன். நேற்று நைட்டு நான் சின்னதாக நான் செஞ்சு பார்த்தேன்ப்பா, சூப்பராக வந்துச்சு. பார்க்குறக்கு எனக்கு லோட்டஸ் மாதிரி இருந்துச்சு. அதையும் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதை வச்சு தான் இது செஞ்சேன். இங்கே பார்த்தியா, இந்த மாதிரி மடிச்சு தெரியா? ஹர்ஷா வா, இந்த மாதிரி மடிச்சு கொடு. ஜாய் நீயும் மடி, எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாமே. வாங்க, இப்போ அந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிடணும். கிளாஸ்லேயே அடிக்கடி நம்ம தான் கிஃப்ட் வாங்கணும். இதுதான் காரணமா? நான் கூட சோட்டுக்கு என்னடா அறிவு வந்துருச்சே, நம்ம கூடவே இருக்கே, சாத்தியம் இல்லையேன்னு நினைச்சேன். யூடியூப் பார்த்துருக்கு இந்த பிள்ளை, நேத்தெல்லாம் பார்த்து வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கு. பரவாயில்லையே, யூடியூப் பார்த்து இந்த மாதிரியெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, உன்னைய பார்த்து நாங்கள் கற்றுக்குறோம், ஓகேவா? இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்க, மிஸ்ஸு நம்மளை தான் அப்புறம் கிளாஸ் லீடராக போடுவாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? கொடுங்க, இதை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லை ஜாய், சும்மா ஃபோன் பார்க்குறேன். நான் அவகிட்ட ஃபோனே கொடுக்கறதே கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து செஞ்சால் அது சந்தோஷம்தான் இல்லையா? எல்லாருமே ஃபோன் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். சும்மா கண்ணு வலிக்கும், தேவையில்லாத டைமெல்லாம் ஃபோன் பார்க்காதீங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அதுதான். சரிம்மா விடுமா, காலையிலே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணாதம்மா. இங்கே பாரு ஜாய், இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு க்ரீனு, அடுத்து பீச் கலர், அடுத்து பிங்க் கலர், நடுவில் தேவைப்பட்டால் எல்லோ கலர், இந்த மாதிரி வச்சு தான் நான் அரேஞ்ச் பண்ணேன். இது ஒரு ஃப்ளிப்பாக இந்த மாதிரி மொத்தம் 8 நம்ம ரெடி பண்ணிக்கணும். கம்பல்சரி ஃபஸ்ட்டு வைக்கிறது க்ரீன் கலரில் தான் வைக்கணும். எதுக்காக சொல்லு? அது அந்த ஃப்ளாரோட லீஃபுக்காக. கலக்கிற சோட்டு, உனக்கும் மூளை நல்லா வேலை செய்யுது. இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் யோசித்தது கிடையாது. பட் உன்னை பார்த்து இனிமேல் நாங்களும் யோசிப்போம். உன் கூட போட்டி போட்டு எப்படியெல்லாம் செய்கிறவன் மட்டும் பாரு.
வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக படிப்புலையோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் போட்டி தான் இருக்கணும். நான் உங்களெல்லாம் வரவேற்கிறேன். எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. போட்டி போட்டு படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு வழியாக நம்மளோட எக்கப்மெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம இப்போ ஒரு அழகான ஃப்ளவர் செய்ய போகிறோம். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா மொத்தம் வந்து 8 இருக்குமா, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 8 பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். நடுவில் லப்பர் பேண்ட் போட்டு அந்த 8ஐயும் மடித்து வச்சுக்கணும். சோட்டு கூட நான் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன். இந்த லப்பர் பேண்ட் பிஞ்சிராதா? சரி, ஓகே, ஏதோ நீ சொல்கிற. ஓகே, இது வந்து நல்லா டைட் பண்ணி இழுத்து பிடிச்சி அப்படியே வச்சுக்கலான்னு வையே. இப்போ இதை என்ன பண்ணணும்? இங்கே வா ஹர்ஷா, நான் சொல்லித்தரேன். இப்போ இது இருக்குல்ல, இதை என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தியா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சிடாம பேக் சைடு திருப்பணும். ரொம்ப கவனமாக திருப்பணும். பேப்பர் வந்து பிஞ்சிட்டு போயிடும். நான் ஒன்று பண்ணுறேன்ப்பா, கொடுப்பா. நம்ம பண்ணதுக்கப்புறம் ஜாயும் பண்ணட்டும். இருங்கடி, அடிச்சுக்காம ஒவ்வொன்றா பண்ணுங்க. இங்கே பார்த்தியா, கசக்கிட்டா பேப்பரை. பாப்பா கவனமாக பண்ணு பாப்பா. சரிம்மா, நேற்று நைட்டு நான் பண்ணேன்லம்மா, அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பராக வருமா. நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகிக்காதீங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, அழகாக இருக்குல்ல? ஐயோ, இது பார்க்கும்போதே நானா இது செய்கிறேன்னு ஒரே ஆச்சரியம்ஸ் ஆஃப் இந்தியாவாக போச்சு. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி தான் எல்லா இதழ்களையும் ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ளே வந்து மடித்து விட்டுக்கிட்டே வரணும். இது வந்து நேற்று நைட்டு நான் ஒரு குட்டியாக செஞ்சு பார்த்தேன்னா செம்ம சூப்பராக வந்துச்சு. சரி, அதுதான் பெருசாக செஞ்சு நாளைக்கு கிளாஸ் மிஸ் கிட்ட போய் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளை வந்து கிளாஸ் லீடராக போட்டுருவாங்க. நல்லா இருக்குல்ல? இதுக்கு ஒரே கலராக கொடுத்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட பிங்க் கலர் முடிஞ்சிருச்சா, அதனால எல்லோ கலர் வச்சுருக்கேன், லைட் பீச் கலரும் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரே கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதே கலரில் வந்து கொடுங்க, நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃப்ளார். வாவ், டன்டடாய். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளாரு, லோட்டஸு, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இவ்வளோ அழகாக இந்த ஃப்ளார் வந்திருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ஐ ஆம் ரியலி என்ஜாய்ட் இட். இந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. நான், ஹர்ஷா, ஜாய் 3 பேருமே இதை வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ண போகிறோம். அழகு, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. என் பொண்ணு சோட்டுப்பட்டு எவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கா. செம்ம சூப்பராக இருங்க. நீ போய் ஸ்கூலில் கொடுடா தங்கம், நீன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்குவ. செம்ம அழகாக இருக்குது. சூப்பர்டா சோட்டு. இந்த மாதிரி தான் எல்லாருமே க்ரியேட்டிவிட்டியாக எதையாவது பார்த்தாவது செய்ய கற்றுக்கணும். ஜாய், இங்கே பாரு, கலர் பேப்பர் இங்கே நிறையா இருக்குது, அதை வச்சு நீயும் செய்ய. ஹர்ஷா, நீயும் ட்ரை பண்ணுடா. எல்லாருமே ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கிராஃப்ட் பீரியட்னு ஒன்று ஸ்கூலில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. என் குழந்தைங்க செஞ்சுருக்கிற கிராஃப்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. சமத்து. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட்லாம்.